அதான் நானும் பார்த்தேன் யூடியூப்பில் சேனல்லையும் பார்க்குறோம். முதல் அவர் மாற்றிக்கிறேன் அவர் கேரக்டர். இப்போ விஜயை பற்றி எதுக்கு அவர் தரக்குறவா பேசுகிறாரு? இவர் யார் முதல்ல? இவர் சினிமாவில் என்ன பண்ணார்? இவர் சினிமாவில் இவர் கஷ்டப்பட்டு தானே வந்தால் இவரை யாரோ வளர்த்து விட்டு போனாங்க. ஆனால் அவரை யார் வளர்க்கல? அவங்க அப்பா தான் வளர்த்து விட்டார். இல்லை இவரை அசிங்கமாக வேறு மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. எதுக்கு சார் பேசுகிறாரு? இப்போ எனக்கு விஜய் தெரியும் சார். நான் விஜய் படம் நிறையா பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன், அவங்க குடும்பத்தில் மிங்கிலாகியிருக்கேன். ஸோ ஒரு பேசும்போது நமக்கு கோபம் வருது. எப்படி வருதுன்னா, அரசியலுங்கிறது விஜயகாந்த் நடத்துனது அரசியல். அப்போ இவரத்துக்கு அந்த மாதிரி தரக்குறைவாக விஜயை பேசணும். நான் விஜய்க்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. யார் வேணாலும் தமிழ்நாட்டில் அரசியல் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் வளரலாம். ஆனால் விஜயை பற்றி இவர் என்ன விஜய்க்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரா? இல்லை விஜய்க்கு ஃபைனான்ஸ் பண்ணாரா? இல்லை விஜய்க்கு டைலாக் எழுதினாரா? இல்லை விஜய்க்கு டைரக்ஷன் பண்ணாரா? இவர் என்ன பண்ணார்? இவர் என்ன தம்பி இவர் அவர் கூட பிறந்தவங்களா? என்னங்க தம்பி? அவர் மக்களுக்கு ஏதோ சேவை பண்ணு வர்றாரு. நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் லைஃப் பின்னாடி திரும்பி பார்த்துறீங்களா பிரதர்? சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருந்து எங்கேருந்து வந்தீங்க தெரியுமா பிரதர்? உங்களுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கியிருக்காருன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அவர் ஏதோ வந்திருக்காரு, அவர் சம்பாரிச்சு ஆமாம். இப்போ என்ன, நீங்களும் சம்பாதிங்க. நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ நீங்களும் பண்ணுங்கள், அவரும் பண்ணட்டும். இதில் யார் நல்லா ஒன்று மக்கள் தீர்மானம் பண்ணட்டும். நீங்கள் சொல்லாதீங்க. இனிமேல் இதோட நிறுத்திக்குவாங்க. இது ரொம்ப பேசுனீங்கன்னா இன்னும் பதிலடி நிறையா வரும் சார். சீமான், நீ தங்கராஜை தெரியாது உங்களுக்கு. நீ நான் பழகியிருக்கோம், பேசியிருக்கோம் நிறையா. அதை விட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த தம்பி தப்பாக பேசாதீங்க. நீங்கள் யார் வேணாலும் அரசியலில் வந்துட்டு போங்க. நானும் விஜயகாந்த் இருந்த ஆள் தான், விஜயகாந்த் கூட வளர்ந்த ஆள் தான். ஸோ அதுக்காக சும்மா ரொம்ப கண்டவாக்கில் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் என்ன கூட பிறந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் அதை செய்கிறாரு, அவர் செத்துக்குருவார், வந்துடுவார்னு. அதெல்லாம் தப்பான விஷயம். காசுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு அலையாதீங்க. நீங்கள் உங்கள் கட்சி நீங்கள் வர்றதுக்கு பாருங்கள், அவர் வர்றதுக்கு அவர் பார்ப்பார். அதை விட்டுட்டு மலையளவு சம்பாரித்து வச்சுருக்க. ஏன் வர உன்னை கூப்பிட்டாங்களா? உங்களை கூப்பிட்டாங்களா யாராச்சும்? உங்களை யாரும் கூப்பிடலையே. நீங்களாம் திட்டி வித்துடுறீங்க. நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் உங்கள் பேரை கெடுத்துக்கிறாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு. அதெல்லாம் மிக மிக தப்பு. அவர் வளர்ச்சி அவர் பார்த்துக்கிறட்டும் சார். அதோடு நீங்கள் விட்டுருங்க சார். தேங்க்யூ.